அப்புறம் இன்னைக்கு பொதுவாக என்ன ஆயிடுச்சுன்னா ஜனங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. நான் நிறைய இந்த அப்பெல்லாம் இந்த இலவச திட்டங்கள்லாம் இல்லை. இந்த நிறைய இலவச திட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிடுது. இப்போ பாருங்க, இன்னைக்கே நீங்க ஒண்ணுமே வேணாம், டி நகர் ஆகட்டும், இந்த சாந்தோம் ரோடே எடுத்து பாருங்க, வரிசையா நிறைய கடை இருக்கும். நான் கடையில எல்லாத்தையும் ஒரு போர்டு இருக்கும், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். மாசக்கணக்கா இருக்கு அந்த போர்டு. யாரும் வேலை செய்ய வரதுக்கு ரெடியா இல்லை. எல்லாருக்கும் வந்து என்னன்னா தன் தகுதிக்கு மீறிய வேலை வேணும்னு நினைக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு நான் இன்ஃபோசிஸ் சேர்மன் ஆகணும்னு பார்த்தா முடியுமா? அதுதான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு உழைக்கணுன்ற எண்ணம் இல்லாதனாலதான் மாவட்டங்கள் ஏன் டெவலப் ஆகலைன்னா, எவ்வளோ போனால் நீங்கள் கொண்டு போய் அந்த மாவட்டத்தில் செலவு பண்ணாலும் அங்கே உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கு எப்படி வேலை, அங்கே அந்த மாவட்டம் எப்படி வளரும்? ஆனால் பள்ளிக்கூடம் படித்தா ஒழுங்காக படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. நான் இன்னைக்கு பார்க்குறேன், இன்ஜினியர்ஸுக்கு படிக்கிறாங்க, ஆனால் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும். சாதாரண கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட போகும். அப்போ எதுக்கு 5 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு? ஆனால் நீங்கள் மற்ற மாநிலங்களை விட நம்முடைய தமிழ்நாடு நிறைய விஷயத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னு இப்போ பேசுகிறோம் இல்லைங்களா? நல்லா வளர்ந்தும் இருக்கு. சில மாநிலங்களை விட வளர்ந்துருக்கோம், சில மாநிலங்கள் அளவுக்கு வளரல, ரெண்டும் இருக்கு.